தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் செல்லூர் மதுரை. இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து கார் ஸ்டாக்கே வந்து நிறைய இருக்கு, நிறைய ஃபுல்லாகி போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு 18 கார் கிட்ட ஸ்டாக்கே இருக்கு. இந்த கார்லாம் பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம். ஒரு ஆஃபர் ப்ரைஸா கொடுக்குறேன். எப்பயுமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட ஸ்டாக் வரும், டக்குன்னு ஸ்டாக் போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு கஸ்டமருக்கு நிறைய ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். லோ பட்ஜெட்டு கொண்டு வந்திருக்கேன், மிடில் பட்ஜெட்டு கொண்டு வந்திருக்கேன், ஒரு எஸ்யூ டைப்பு பிக் டாடி பெரிய வண்டியை கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த வண்டியில பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி ஈகோ. நிறைய பேர் ஈகோ கேட்டுட்டு இருந்தீங்க லோ பட்ஜெட்டில். ஒரு லோ பட்ஜெட்லேயும் சரி ஒரு மாடல் கூடயா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு 2016 மாடலு. வண்டி நல்லா இருக்கு. கலர்லேயும் சரி ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு. அந்த அளவு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு. 2016 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. எல்பிஜி போட்டிருக்காங்க, பட் என்டாஸ் கிடையாது. எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை இன்னைக்கு மார்க்கெட் வந்து 340, 330, 325 போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை இந்த வண்டிக்கு 3,15,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்னு வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். சீரியஸ் பையர்ஸ் வந்து பாருங்க, நான் விலை கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டு 2005 மாடலு மாருதி சுசுகி வேகனாரு. நிறைய பேர் வந்து ஒரு லோ பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி ஒரு ரூபா பட்ஜெட்ல தான் இருக்கு. 2005 மாடலு, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது பவர் ஸ்டேரிங் வந்துடும், மோட்டர் டைப்பு பவர் ஸ்டேரிங்கு, ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 2 ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டி எஃப்சி 2028 வரையும் இருக்கு. வண்டி 4 டயருமே புது டயர் தான், அப்லோ டயர் போட்டிருக்காங்க கஸ்டமரு. வண்டி நல்லா சுத்தமா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை 1,05,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். 2 ஓனர்ல இருக்கு, மதுரை அட்ரஸ்ல தான் இருக்கு. 2வது ஓனர் மதுரை ஆர்டிஓ தான். 2028 வரை எஃப்சி இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஒரு லோ பட்ஜெட்டும் கொண்டு வந்திருக்கேன், ஒரு மிடில் பட்ஜெட்டும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து 2007 மாடலு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு. நம்ம அதிகமாக ஸ்விஃப்ட் நிறைய போட்டிருக்கோம். லோ பட்ஜெட்டில் ஒரு 2 ரூபா பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் அதிகமாக சேல் ஆகும். ஏன்னா 2 ரூபா பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஒரு 2.5, 2.25 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. 2007 மாடலு, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 2வது ஓனர் திண்டுக்கல் அட்ரஸில் இருக்கு. ஆரம்பத்திலே திண்டுக்கல் டிஓ மாறிடுச்சு. 2 ஓனர்ல இருக்கு. எஃப்சி 2028 வரையும் இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு. வண்டியில என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு, ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை 1,95,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்னு வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 கம்மி பண்ணி 1,85,000 ரூபா கொடுத்துடலாம். சீரியஸ் பையர்ஸ் வாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். நம்ம பார்க்க போற வண்டி வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இது ஒரு 2013 மாடலு மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, விஎக்ஸ்ஐ டைப்பு. லோ பட்ஜெட்லயும் விஎக்ஸ்ஐ போட்டிருந்தோம். இது 2013 மாடலு, மிடில் செக்மெண்ட்டு. இதுலயும் விஎக்ஸ்ஐ. மதுரை வண்டி ஒரே ஓனரு. வண்டி நல்லா சுத்தமா இருக்கும். மதுரை வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை 3,60,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 ஒரு 15,000 கம்மி பண்ணி கூட பேசி எடுத்துறேன். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 13 ஒரே ஓனரு, பெட்ரோல் வண்டி, நல்லா சுத்தமா இருக்கும். ஒரு எலிஃபென்ட் கிரே கலரு. இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஒரு 7 சீட்ரு, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள, அதாவது ஒரு 295 அதுக்கு கீழே உள்ள வண்டி. 2018 மாடலு டட்சன் கோ பிளஸ், ஒரு 7 சீட்ரு. நம்மகிட்ட அதிகமா லோ பட்ஜெட்ல, நம்மகிட்ட இல்லை எல்லார்ட்டையுமே இது அதிகமா போற வண்டி. ஒரு லோ பட்ஜெட்ல மாடலும் கூட 17, 18 இந்த மாதிரி கிடைக்கும். இது 2018 மாடலு கோ பிளஸ், ஒரு 7 சீட்டர் வண்டி. தாராளம் ஒரு ஃபேமிலி ஜம்முன்னு உட்காந்து போகலாம். அந்த அளவு வண்டி நல்லா இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு. மைலேஜ் வைஸும் 20 குறையாம கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். 2018 மாடலு. இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் வந்துடும். வண்டியும் நல்லா சுத்தமா இருக்கு. வண்டி டஸ்டா இருக்குன்னு நினைக்க வேணாம். எல்லா வண்டியுமே டஸ்டா தான் இருக்கு. ஏன்னா இங்க கொஞ்சம் ரோட் கிளீன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரோட் போடுறதுக்காக. அதனால கொஞ்சம்
அது தொடச்சாலும் அது திரும்பி திரும்பி டஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு. அதனால ஒரு 2 நாளாவே நாங்கள் தொடங்கவே இல்லை, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கனால. இது ஒரு 2018 டெட்சன் கோ பிளஸ் ஒரு 7 சீட்ரு. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை 2,85,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல ஒரு சீரியஸ் பையர் வாங்குற மாதிரி கண்டிஷன்ல வாங்க. எந்த வண்டினாலும் நான் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். ஏற்கனவே நம்மகிட்ட போட்டிருக்க வண்டி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா வீடியோவில் போடாமே இதுக்கு முன்னாடி வேற வண்டி வீடியோலாம் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு நினச்ச ஒன்று வருவாங்க, டக்குன்னு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அது மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட ஒரு ஆஃபர் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை ஒரு 7 சீட்டருக்கு 2,85,000 ரூபா கேட்குறோம். வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி ஜென்எஸ்டிலோ ஒரு 2 ஜென்எஸ்டியில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு மினி இனோவான்னு சொல்லுவாங்க. இனோவா மாதிரியே இருக்கும். இனோவாவை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இது ஒரு 2007 மாடலு, இது ஒரு 2008 மாடலு. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து 2007 மாடலு. வண்டி எஃப்சி கரண்ட்டாக இருக்குது, 2 வருஷம் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது, 26, 27 வரையும் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது. வண்டி நல்லா இருக்குது, ஏசி கூலிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஒரு ஓட்டி பழகிறவங்களுக்கு, ஒரு லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 60 ரூபா 65 ரூபா 800 ஒரு லோ மாடல் சாண்ட்ரோ 2001 இப்படி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஒரு 2007 மாடலு எஃப்சி கரண்டான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை 1,05,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்னு வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 இன்னும் கொஞ்சம் நெருக்கி கம்மி பண்ணி வாங்க. ஒரு 5,000 10,000 கம்மி பண்ணி ஒரு 95,000 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி 2008 மாடலு மாருதி சுசுகி ஜென்எஸ்டிலோ. வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது, வண்டி சுத்தமாக இருக்குது, ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஜென்எஸ்டிலோன்னு வந்தாவே 2 வண்டி ஆப்ஷன் இருக்குது. 2 வண்டி இல்லாமல் வேகனார் லோ பட்ஜெட் இருக்குது, மாருதி 800 இருக்குது. ஒரு லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 வண்டி கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த வண்டினாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு 2008 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை 1,25,000 ரூபா கேட்குறோம். வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ரெனால்ட் குவிட்டு. நம்மகிட்ட அதிகமாக வந்து குவிட்டு நிறையா ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்போம். இப்போ 2 மாதமாகவே ஒரு குவிட்டு வீடியோ போடவே இல்லை. நிறைய கஸ்டமர் வந்து குவிட்டு தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் அதில் குவிட்டு இல்லாமல் வண்டி இருக்கவே இருக்காது. என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்தாவே தெரியும். கஸ்டமர்ஸ்க்காகவே குவிட்டு தேடி வந்திருக்கு. இது ஒரு 2017 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி, சென்னை வண்டிலாம் கிடையாது, TN60 தேனி வண்டி. ஒரே ஓனரு, 2017 ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே புது டயர் தான் கஸ்டமர் போட்டிருக்காங்க. அப்ளோ டயரு கஸ்டமர் புது வண்டி எடுத்துட்டாங்க. 2017 மாடலு ரெனால்ட் குவிட் RXT. இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். ஓவரால் கிலோமீட்டரு 72 74 சம்திங் தான் ஓடி இருக்கு. வண்டி சுத்தமாக இருக்குது. ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி, ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வண்டியுமே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இதனாலனா கொஞ்சம் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரோடு போடுறதுனால கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கனால நேற்று இன்றைக்கும் டஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் எந்த வண்டியுமே சர்வீஸ் பண்ணாமல் இருக்கோம். நீங்கள் எந்த வண்டி கொடுத்தாலும் நான் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியே கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து வண்டியை செக் பண்ணி வண்டியோட கலரு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 2,70,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 கம்மி பண்ணி 2,60,000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன். இதான் விலைன்ல எந்த வண்டினாலும் சரி, நீங்கள் வந்து பாருங்க. ஒரு சீரியஸ் பையரு வந்து ரெடி கேஷோட வாங்க, பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டட்சன் கோ. இது ஒரு 2015க்கு 2018 மாடலு மதுரை வண்டி, ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்துடும். மதுரை வண்டி, சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது. 2018 ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த டட்சன் கோக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை 2,30,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். அது மாதிரி நம்மகிட்ட ஒரு 7 சீட்ரு இருக்குது, டட்சன் கோவும் இருக்குது. ஒரு 7 சீட்டரில் ஒரு கோ ப்ளஸ் இருக்குது. 2 வண்டி இருக்குது. நீங்கள் வந்து பாருங்க, எது பிடிச்சாலும் பேசி எடுத்துக்கலாம். பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி 800. ஒரு லோ பட்ஜெட்டு வண்டி, ஓட்டி போகிறவங்களுக்கும் சரி, ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறவங்களுக்கும் சரி வண்டி நல்லாயிருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். ஒரு 2002 மாடலு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மதுரை வண்டி தான், சென்னை நம்பரு, வேறு ஒரு வண்டிலாம் கிடையாது. மதுரை கஸ்டமருக்கு வண்டி நல்லாயிருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில், ஏன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் கிடச்சிடும் மதுரை வண்டி. லோ பட்ஜெட்டில் மதுரை வண்டி கிடைக்காது.
ஒரு 2002 மாடலு 2 வருஷம் எஃப்சி இருக்குது. 2026 2027 2 வருஷம் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டாக இருக்குது. இந்த 2002 மாடலு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி டிங்கர் ஒர்க் எதுவுமே கிடையாது. வண்டி தெளிவாக இருக்கும். நான் சொன்னது தான், ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால தான் வண்டி எல்லா வண்டியுமே தூசியாக இருக்குது. 10 லட்ச ரூபா வண்டி வரையும் தூசியாக தான் இருக்குது. எந்த வண்டி கொடுத்தாலும் நான் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியே கொடுத்துட்றேன். 2002 மாடலு 2 ஓனர் கண்டிஷனு மதுரை வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வெறும் 66,000 ரூபா தான் கேட்குறோம். இதான் விலைன்னு வந்து பாருங்கள், பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். ஒரு 65,000 ரூபா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். வெறும் 66,000 ரூபாய்க்கு ஒரு 2 வீலர் பட்ஜெட்டில், ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தாராளம் நீங்கள் நம்பி எங்கேனாலும் ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு தாராளம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு லாங் டிரைவ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தாராளம். ஒரு லோ பட்ஜெட்டில் வெறும் 68,000 ரூபா 67,000 ரூபா 66,000 ரூபாய்க்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டு. இது ஒரு 2014 மாடலு. வண்டி நல்லா சுத்தமாக இருக்குது. ஒரு டாப் அண்ட் மாடல். இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை. பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல் வந்துடும், ஏர் பேக் வந்துடும். வண்டி நல்லா சுத்தமாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வண்டி போட்டிருந்தோம். ஒரு ஒயிட் போட்டிருந்தோம், ஒரு சில்வர் மெட்டாலிக் போட்டிருந்தோம். 2 வண்டியுமே சோல்ட் அவுட்டு. ஏன்னா லோ பட்ஜெட்லேயே வண்டி நல்லா ஒரு தோரணையாகவும் இருக்கும். இது ஒரு 2014 மாடலு. ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு, டாப் மாடலு, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். வண்டி சுத்தமாகவும் இருக்கும். ரோடு வேலைனால தான் கொஞ்சம் எல்லா வண்டியுமே டஸ்ட்டாக இருக்குது. நான் எந்த வண்டி கொடுத்தாலும் சரி ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியே கொடுத்துட்றேன். 2014 மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை 2,85,000 ரூபானா கொடுத்துடலாம். இது கஸ்டமர் சொன்ன விலை வந்து 3.4 3 அந்த ரேஞ்சு கேட்டுட்டு இருந்தாப்புல. நம்ம ஃபைனல் பண்ணி எல்லா வண்டிக்குமே ஒரு ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம். இந்த ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வெறும் 2,85,000 ரூபானா கொடுத்துடலாம். வந்து பாருங்கள், சீரியஸ் பையர் வந்து எடுக்கிற மாதிரி வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். ஒரு லோ பட்ஜெட்டில் என்னடா இருக்குது, இன்ஜின் வேலையாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். எந்த வண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வண்டி ஸ்டாக் போட்டிருக்கேன். எந்த வண்டினாலும் சரி நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து, ஒரு இந்த தொழில் அனுபவம் உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து, ஒரு டிரைவரு யாருனாலும் நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி எல்லாத்தையும் போட்டு பார்த்து திருப்தியாக இருந்தால் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வண்டி எல்லா வண்டியுமே இன்ஜின் நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். 2014 மாடலு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டுக்கு நம்ம கேட்குற விலை 2,85,000 ரூபானா கொடுத்துடலாம். நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து செவர்லெட் என்ஜாய். ஒரு 8 சீட்டர் வண்டி. 8 சீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு 10 சீட்டர் வண்டி. ஒரு 10 பேர் உட்காந்து வைக்கலாம். 2013 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி. ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்துடும். இந்த 2013 சிங்கிள் ஓனர் வண்டி செவர்லெட் என்ஜாய்க்கு நம்ம கேட்குற விலை 3,20,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்னு பிடிச்சிச்சுன்னா வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி ஒரு 5,000 10,000 குறைச்சி ஒரு 3,15,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். செவர்லெட் என்ஜாய் ஒரு 10 சீட்டர் வண்டி, நல்லா சுத்தமாக இருக்கும், சிங்கிள் ஓனர் வண்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு ஃபோர்டு எண்டோவர். ஒரு பிக் டேடி எஸ்யூவி வண்டி. ஒரு 8 சீட்டரில் ஒரு 10 சீட்டர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 2008 மாடலு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஃபோர்டு எண்டோவரில் வந்து அதிகமாக ஒரு 2x2 தான் பார்த்துருப்பீங்க. 4x4 நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இருக்குது வண்டி, ரொம்ப ரேர் கிடைக்கிறது. 4x4 வச்சுருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆஃப் ரோடு, நார்மலாகவும் ட்ரைவ் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளாகவும் ட்ரைவ் பண்ணிக்கலாம். வண்டி அந்த அளவு படமாக இருக்கும், நல்லா லுக்காகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க எடுத்தால் வண்டி அந்தளவு நல்லா இருக்குமா அப்படின்னு. வண்டி நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறோட நேராக வந்து பாருங்கள், அந்த அளவு வண்டி தெளிவாக இருக்கும். 2008 மாடலு. ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மதுரை அட்ரஸில் தான் இருக்குது. இது ஒரு ஜெனியூனான கஸ்டமரு. அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 3-4 கார் கிட்ட இருக்குது. ஜெனியூனான கஸ்டமர் வச்சுருந்தது தான். இந்த காரை கொடுக்குற ரீசன் வந்து அவ்வளோ அவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா நிறையா வண்டி வச்சுருக்கனால ஒரு 2-3 வண்டியை யூஸ் பண்ணல, அதனால தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து புது வண்டி எர்டிகாவும் எடுத்துட்டாங்க. இது ஒரு 2008 மாடலு. எஃப்சி 2029 வரையும் இருக்குது. இன்சூரன்ஸு இப்போ தான் போட்டிருக்காங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது. ஒரு 4x4 வெஹிக்கிளு, ஒரு எஸ்யூவி டைப்பு வண்டி. அந்த அளவு சுத்தமாக இருக்கும். கலரும் வந்து ஒரு ராயல் லுக் கலரு, ஒரு மெட்டாலிக் கலரு, நல்லா சுத்தமாக இருக்கும். 2 ஓனர் தான். TN22 வண்டி. ஃபேன்சி நம்பர் 1515 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மதுரை அட்ரஸில் தான் இருக்குது. 2 ஓனர் தான். எஃப்சி 29 வரையும் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், டபுள் ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும்,
ஆட்டோமேட்டிக் மிரர் வந்துடும். அதுபோல் வண்டி பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஒரு ஈக்குவலாக அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் வண்டி வந்து இன்ஜினும் நல்லா சுத்தமாக இருக்கும். நீங்கள் தாராளம் மெக்கானிக்கரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்யூனான கஸ்டமர் தான் வண்டி வச்சுருந்தது. இந்த ஒரு ஃபோர்டு எண்டோருக்கு ஒரு ஃபார்ச்சுனர் ஈக்குவலாக இருக்கும். நிறைய பேர் ஃபார்ச்சுனர் எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். 2 ஓனர் தான், மதுரை அட்ரஸில் தான் இருக்குது. இந்த 4x4 வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து 3,45,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல இன்னைக்கு வந்து 4x4 வண்டி 4 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது. 2x2 இருக்கும் நிறையா. 4x4 வந்து ரொம்ப ரேரு. ஏன்னா 4 வீலுமே டிரைவு, 4 வீலுமே ஒர்க்கிங்கில் இருக்குது. டிரைவ் பண்ணும் பார்த்தியாச்சு. வண்டி ஜென்யூனாக கஸ்டமர் வச்சுருக்காப்புல. இன்ன வரையும் பக்கா ஃபோர்டு கம்பெனி சர்வீஸ் தான், வெளி சர்வீஸே கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபோர்டு வெளியே பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது. இன்ன வரையும் வந்து கம்பெனி சர்வீஸ் தான். இந்த வண்டி வெளி சர்வீஸே அட்டன் பண்ணலை, ஃபோர்டு கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை கஸ்டமர் ஆரம்பத்தில் சொன்னது 4,3,45 சொன்னாப்புல 3,75 கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போ கஸ்டமர் கேட்குற விலை வந்து 3,45,000 ரூபா கேட்குறாங்க. இதான் விலைன்ல வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 ஒரு 20,000 கம்மி பண்ணி கூட பேசி எடுத்துறேன். எடுக்கிற மாதிரி வாங்க, கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு மெர்சடிஸ் பென்ஸு. இது ஒரு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்தனால என்னடா லோ பட்ஜெட்டு ஒரு இன்ஜின் வேலையாக இருக்குமோ, இல்லை வண்டி அடிபட்டு வேலை பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேணாம். இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள்னா, ஒரு கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பென்ஸ் வச்சுருக்காப்புல. இந்த பென்ஸ் வந்து அவர் பையனுக்காக வாங்கினது. கொஞ்சம் ஒரு பையன் வந்து அப்ராட் போயிட்டாப்புல, அதனால வண்டி சும்மாவே இருக்குது. இது போக 2 பென்ஸ் வச்சுருக்காப்புல. இந்த வண்டியை கொடுத்துருவோம், ஒரு பையனுக்காக வாங்கினது, டாக்டர் படிக்கிறாப்புல, அதனால இந்த வண்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. நம்ம பார்க்கெட் சேலுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இது ஒரு 2012 மாடலு, ஒரு டீசல் வேரியண்ட்டு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளம் 16-15 கிடைக்கும். டீசல் வண்டி, பெட்ரோல்னா கூட 6, 7, 8 இப்படி தான் கிடைக்கும். இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. இ கிளாஸு 220 வண்டி நல்லா இருக்கும். வண்டி ஒரு நல்ல கப்பல் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதோட நீங்கள் நேராக வந்து பாருங்கள். இதை நான் வீடியோலையும் காட்டுறேன் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு. இது ஒரு 2012 மாடலு வண்டி. நீங்கள் பென்ஸில் பார்த்தீங்க, நீங்கள் அதிகமாக பென்ஸு, ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு பெரிய செக்மெண்ட் பார்த்தீங்க அதிகமாக வந்துன்னா அதர் ஸ்டேட் வண்டி தான் இருக்கும். கேஎல் வண்டி இருக்கும், பாண்டிச்சேரி வண்டி இருக்கும். இது வந்து தமிழ்நாடு வண்டி தான். நீங்கள் தமிழ்நாடு பையர்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து இந்த வண்டியை எடுத்துக்கலாம். தாராளம் வந்து வண்டியை வந்து செக் பண்ணி ஓட்டி பார்த்து, இன்ஜின் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காப்புல. வண்டி கொடுக்குற ரீசனே சும்மா நிற்கிது. ஆல்ரெடி 3-4 பென்ஸ் வச்சுருக்காப்புல. அவர் பையனுக்காக எடுத்த வண்டி, அப்ராடு போயிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு பிக் ஃபேமிலி. வண்டி சும்மா நிற்கிது, தோட்டத்தில் நிற்கிது அப்படின்னு தான் அது கொடுக்குறாங்க. 2012 மாடலு இ கிளாஸ் 220க்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை ஒரு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறேன். யாருமே அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் தரேன். இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை 6,95,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்ல வந்து பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா ஒரு 6,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஒரு பென்ஸு 2012 மாடல், ஓல்டு மாடல்லாம் கிடையாது. 2000, 2004, 5 அதெல்லாம் கிடையாது. 2012 மாடலு. இன்னும் 2 வருஷம் எஃப்சி இருக்குது. 2026, 2027 நவம்பர், டிசம்பர் வரையும் வண்டி எஃப்சி இருக்குது. தாராள 2 வருஷம் எஃப்சி இருக்குது. வண்டி சுத்தமாகவும் இருக்குது. இதுக்கு ஐடி வேல்யூவே இந்த பென்ஸுக்கு வந்து 7 லட்ச ரூபா ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க. அதாவது ஐடி வேல்யூ அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ்காரங்களே தீர்மானிக்கிறது. 7 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஐடி வேல்யூவே 7 லட்ச ரூபா குறையாம போட்டிருக்காங்க. இந்த பென்ஸுக்கு நம்ம கேட்குற விலை ஐடி வேல்யூவை காட்டியும் 5,000 ரூபா கம்மியாக கேட்குறோம். 6,95,000 ரூபா கேட்குறோம். வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா ஒரு 6,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். இதான் விலைன்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன்.